கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இல்லையா? சிலுவை பற்றிய உபதேசம் 2 காரியங்களை செய்கிறது. ஒன்று, கெட்டு போறவங்களுக்கு அது பைத்தியமா தோணுது. 2வது காரியம், ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவ பலனா இருக்குது. பூஸ்ட், எப்படி சரீரத்துக்கு பூஸ்ட் பலன் கொடுக்கிறதோ, சூப்பு பலன் கொடுக்கிறதோ, சத்து மாவு கஞ்சி சரீரத்துக்கு பலன் கொடுக்கிறதோ, அது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியது சிலுவை பற்றிய உபதேசம். ஏனென்றால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அடுத்து மாத்திரமல்ல, ஜீவ அப்பம் நானே சொன்னார். அவர் அப்பமா இருக்கிறார். ஆகவே அந்த அப்பத்தை புசிக்கும் போது அங்க பலன் உண்டாகிறது. அங்க சிலுவை பற்றிய உபதேசம் சொல்லும்போது சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே கெட்டு போற மக்களுக்கு சிலுவை பற்றிய உபதேசம் அவங்களுக்கு பைத்தியமா தெரியுது. பைத்தியம், கிறிஸ்தவங்களுக்கு வேற வேலை இல்லை, இல்லையா சொல்றாங்க, கிண்டல் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அதான் பைத்தியமா தெரியுது அவங்களுக்கு. ஆனா ரட்சிக்கப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது தேவ பலனா இருக்குது. ஆகவே இந்த தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும், அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை புசிக்கும் போது நமக்கு மெய்யாக அது தேவ பலனா இருக்கு சொல்றது. ஆகவே இந்த பலனை நாம இழந்து போகாதபடிக்கு அதை தொடர்ந்து நாம வாழ்க்கையில பற்றி கொள்ளுவோம். இயேசு நாமத்தில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாக சொல்லி பார்த்தோம் அப்பா. ஆகவே நாங்கள் அந்த தேவ பலனை ஒவ்வொரு நாளும் பாதப்படியில் அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்வது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.